கடந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் அவர் எங்கிருக்கிறார் என்று கேட்டபோது அவர் மௌனியாக இருந்தார். ஆம், நிதின் கட்காரி RSSனுடைய செல்லப்பிள்ளை, நாக்பூருடைய MP, இப்படி பல தகுதிகளை கொண்ட சித்போ பிராமண அமைப்பின் அல்லது சித்போ பிராமண சமூகத்தை சார்ந்தவர் நிதின் கட்கரி. 2019ஆம் ஆண்டு இவர்தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட தகுதியானவராக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது மோடியால் அவர் ஒதுக்கப்பட்டார், அமித்ஷாவால் ஒதுக்கப்பட்டார். 3-0 மூன்றாவது முறை தற்போது மோடி அரசு பதவியேற்றிருக்கிறது. இந்த பதவியேற்பில் தற்போது எடுங்கக்கூடிய மோதல்கள் விவாத பொருளாக ஆக்கியது மட்டுமல்ல, பிஜேபிக்குள் இருக்கும் கருத்து மோதல்கள் வெளிப்படையாக வெளியே வந்திருக்கிறது. என்ன அது? தற்போது நிதின் கட்காரிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் வெடித்திருக்கின்றது. அப்படி சொல்வதை விட நிதின் கட்காரிக்கும் மோடிக்கும் இடையே மோதல் வெடித்திருக்கின்றது. ஆம், சிறு குறு தொழில்களை எல்லாம் GST நசுக்கிவிட்டது, அழித்துவிட்டது என்ற கதறல்கள் தற்போது இப்போதல்ல பல ஆண்டுகளாகவே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதற்கிடையே பாரதிய ஜனதா அரசு GSTயை அமல்படுத்தியதற்கு பிறகு இந்தியாவில் இந்த குரல்கள், புலம்பல்கள் எல்லா இடங்களிலும் நாடு முழுவதும் கேட்டது. பெரிய தொழிலதிபர்களிலிருந்து சிறிய தொழிலதிபர்கள் வரை GSTயினால் கதறலுக்கு உட்படுத்தினார்கள். இந்நிலையில் ஆயுள் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான GSTயை உடனடியாக நீங்கள் நீக்கித்தான் ஆகணும் என்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சரான நிதின் கட்காரி கடிதம் எழுதியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா கூட்டணி போன்ற கட்சிகள் வெளியிருந்து எழுதுவது பிரச்சனை அல்ல. இது கட்சியில் பிரதமர் வேட்பாளராக அறியப்பட்ட நிதின் கட்காரி மோடிக்கு எதிராக அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலாவுக்குத்தான் இந்த கடிதத்தை எழுப்பியிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்னவென்றால், ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ், அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ், இதற்கு இடையே இந்த 2 பிரீமியங்கள் இரண்டுக்கும் 18% GST விதிக்கப்படுகின்றது. ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்களுக்கு GST விதிக்கப்பட்டது வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மைக்கு வரி விதிப்பதற்கு ஒப்பாகும். வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மை எனும் அபாயத்தை உணர்ந்த ஒரு நபர் இந்த அபாயத்தை கருத்தில் கொண்டு தனது குடும்பத்துக்கும் சில பாதுகாப்பை வழங்குவதற்கு எடுக்கும் காப்பீட்டுக்கான பிரீமியத்துக்கு வரி விதிக்கக்கூடாது என்று ஆயுள் காப்பீட்டு கழக ஊழியர் சங்கம் கருதுகிறது. அதேபோல் மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்திற்கான 18% GST சமூகத்துக்கு அவசியமான இந்த பிரிவின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது என்று நிதின் நேரடியாக குறிப்பிட்டார். அது குறிப்பிட்டது மட்டுமல்ல, அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது மனிதன் உயிர் வாழ்வதற்கு, உயிர் வாழ்க்கைக்கு பின்பு வரக்கூடிய 2 விஷயங்கள், LIC என்று சொல்லக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ், அதில் லைஃப் என்ற வார்த்தை வருகின்றது. அதை போன்று மருத்துவம், மெடிக்கல், அதுவும் உடல் காப்பு. இந்த 2க்கும் நிச்சயமற்ற தன்மையில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு எதற்கு நீங்கள் GSTயின் மூலமாக பணத்தை ஈவு இறக்கமின்றாமல் நீங்கள் வசூல் செய்கிறீர்கள் என்ற கேள்வியை மோடி நோக்கித்தான் அவர் சற்று நாகரிகமாக எழுப்பியிருக்கிறார் என்கின்றார்கள் வட இந்திய பத்திரிகையாளர்கள். இதன் உச்சக்கட்டம் என்னவென்றால், கோடி மீடியா என்று அழைக்கப்படும் வட இந்திய மீடியாக்களும் கூட இதை விவாதப் பொருளாக எடுத்தது, அதுவும் பிரைம் டைமில் ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் மூத்த குடிமக்களுக்கு சிரமமாக இருப்பதால் ஆயுள் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீது GST உடனடியாக நீங்கள் பெற்றே ஆக வேண்டும், பரிசீலிங்கள் என்று நிதின் கட்கரி அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த கோரிக்கை எதிர்க்கட்சிகளுக்கு அல்வா லட்டு சாப்பிடுவது போல் அமர்ந்தது. காங்கிரஸ் கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாடி கட்சி ஆகியவை இதற்கு முழுமையான ஆதரிக்கை தெரிவித்தன. நிதின் கட்காரின் கோரிக்கைக்கு தனது X பக்கத்தில் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸ் MPயான கார்த்திக் சிதம்பரம் பட்ஜெட் விவாதத்தின் போது மருத்துவ காப்பீட்டு திட்ட பிரீமியத்திற்கான GST வரியை நீக்க வேண்டும் என்று நான் பேசிய வீடியோவையும் அவர் பேசியதை அவர் பகிர்ந்திருக்கிறார். அதேபோன்று சமாஜ்வாடி கட்சி MPயான ராஜீவ் குமார் ராய் மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்தின் மீதான GST வரியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களின் நீண்டகால கோரிக்கை. மத்திய அமைச்சரான நிதின் கட்காரின் இந்த கோரிக்கைக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்கின்றார்கள். முந்தைய மோடி ஆட்சியில் வெங்காயத்தின் விலை கடுமையாக உயர்ந்த நிலையில் அது குறித்து விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. சாமானிய மக்கள் அன்றாட பயன்படுத்தும் வெங்காயத்தினுடைய விலைகள் உயர்ந்திருப்பதால் அது குறித்து கேள்விப்பட்ட போது நான் வெங்காயம்
சாப்பிடுவதில்லை என்று அந்த அளவுக்கு அதிகமாக நான் பூண்டும் சாப்பிட மாட்டேன், வெங்காயமும் சாப்பிட மாட்டேன் என்றெல்லாம் பதில் சொன்ன நிர்மலா தற்போது என்ன சொல்ல போகிறார் பதில் என்ற கேள்வி எழுகின்றது. அந்த கருத்துக்களுக்காக நிர்மலா சீதாராமன் அந்த காலகட்டத்தில் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானார். தற்போது ஆயுள் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான GST நீக்கங்கள் என்னும் மத்திய அமைச்சரவை குறிப்பாக பிரதமர் மோடிக்கு சமமான, குறிப்பாக RSSின் செல்லப்பிள்ளை, அதைவிட RSSனுடைய தலைமை அமகம் இருக்கும், அதே போன்று அதை நாக்பூரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் இந்த கருத்தை எவ்வளவு எளிதாக ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. சரியான சந்தர்ப்பமாக எதிர்பார்த்திருந்த இந்தியா கூட்டணி கட்சிகள், சமாஜ்வாடி, காங்கிரஸ் மற்றும் எல்லோருமே நிதினுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். மூத்த அமைச்சர் ஒருவருக்கு இந்த ஆதரவு கொடுத்தது உண்மையில் மோடி, அமித்ஷாவை இதில் உண்மையிலேயே ஒரு கடும் தாக்குதல், நேரடி தாக்குதல், ஒளிவு மறைவில்லாத தாக்குதல். GST நீங்கள் குறையுங்கள் 18%, ஏன் வாழ்விலும் வாழுகின்ற நிலையிலும் நிச்சயமற்ற தன்மைக்கு உயிர் பாதுகாப்புக்காக கொடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் அதை போன்று லைஃப் இன்சூரன்ஸுக்கும் எந்த அடிப்படையில் மனசாட்சி இல்லாமல் நீங்கள் GSTயை போடுகிறீர்கள் என்பதைத்தான் திரு நிதின் கட்காரி சொல்லாமல் நேரடியாக தாக்கியிருக்கிறார். இது அடுத்தடுத்த பூகம்பத்தை அக்கட்சிக்குள் ஏற்படுத்தும். உத்தரப்பிரதேச தோல்வியை அடுத்து ஏற்கனவே அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சருக்கும் துணை முதல்வர்களுக்கும் இடையில் கடும் மோதல். அதே போன்று மத்தியில் இருக்கக்கூடிய மோடி, நிதின் கட்காரிக்கான மோதல். கடந்த 5 ஆண்டுகளாக மோடியோடு நேரடியாக எதிலும் பேசிக்கொள்ளாத மௌனியாக இருக்கும் திரு நிதின் கட்காரி அமைதியாக வருவார், அமைதியாக கேபினெட் கூட்டங்களில் கலந்து கொண்டு செல்வார் என்று சொல்லப்பட்டது. தற்போது 18% நீங்கள் அந்த பிரீமியம் பாலிசி GSTயை நீக்க வேண்டும் என்று மோடியிடத்தில் நேரடியாக கேட்காமல் நிர்மலாவிடத்தில் அந்த துறை சார்ந்து கடிதம் எழுதி உண்மையில் எங்களுக்குள் மோதல் இருக்கின்றது, நான் விடமாட்டேன் என்பது போன்று அவர் சொல்வதும், அவருக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி பின்னால் நிற்பதும் மிகச்சிறந்த அரசியல் களம். இங்கே மோடி என்ன பதில் சொல்லப் போகிறார், நிர்மலா என்ன பதிலை அளிக்கப் போகின்றார் என்பதை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.